ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, நிக்கி அங்கே தூக்கிட்டு போ, ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க. வாடா வெளியே போம்மான்னு கேட்டதுக்கு அங்கனக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் அதுக்கப்புறம் அம்மா கூடையில் காய்கறி எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே கேரட் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா கேரட் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அதை கடிச்சு விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் அவனுக்கு. எப்போ எங்கள் அம்மா காய்கறி கடைக்கு போனாலும் அவனுக்கு ஒரு கேரட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னு கேட்குறீங்களா, அவனை கடிச்சு கடிச்சு விளாண்டுட்டு அவன் பாட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரலன்னு சொன்னவொடனே பேசாமல் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் என்னடா உம்முன்னு இருக்கான், உனக்கு கேரட் வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு வாழை ஆட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சரி வா உனக்கு அண்ணன் கேரட் வாங்கி தரேன்னு சொன்னோடனே இங்கிட்டு திரும்பி உட்காந்துட்டேன். என்னையே பார்த்துட்டு சரி ஒரு வேளை இவன் வாங்கிட்டு வந்துட்டான் போல அப்படின்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் பேசாமல் உட்காந்தது பார்த்துட்டு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. பேசாமல் அதுக்கப்புறம் வாழை ஆட்டிக்கிட்டு என்னை கடிக்க வந்தான் காலை. அதுக்கப்புறம் வாடா செல்லக்குட்டி உனக்கு அண்ணன் கேரட் வாங்கி தரேன்னு அவனுக்கு கொஞ்சின்னு கொஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் அம்மா வைகிறாங்க, ஏலே அவனுக்கு நீ வாங்கி கொடுத்தா வாங்கி கொடு, பிள்ளை ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன்னந்துட்டு மூஞ்சில் கையை வச்சுட்டு நீ பரண்ட ஆரம்பிக்குது. எங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. நிக்கி அவனை கடிச்சு விட்ரு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவன் நீ குறுன்னு பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போனோன்னே அவனை நான் இறக்கி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனு